அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய உடலுக்கு எல்லா விதமான சத்துக்களையும் தரக்கூடிய மாம்பழத்த நம்ம தொடர்ந்து சாப்பிடுறதுனால என்ன மாரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். மாம்பழங்கள் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது. பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு மாம்பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கக்கூடிய வல்லமை இந்த மாம்பழத்துக்கு நிறையவே இருக்குங்க. ஸோ இப்போ மாம்பழ சீசன் தான். விதவிதமான மாம்பழங்களை வந்து ருசிக்கிறதுக்கான சரியான நேரமும் தான். அப்போது அந்த டைமில் மாம்பழ பிரியர்கள் எல்லாருமே மாம்பழத்தை வந்து நிறைய வகைகளில் வந்து சேர்த்துப்பாங்க. ஆனால் மாம்பழங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடியது தான். அதனால் அதை தாராளமாக சாப்பிடலாம். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கறதுலேயும் இந்த மாம்பழத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. இப்படி தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய எதிர்பாராத ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். மாம்பழம் பார்த்திங்கன்னா வெறும் இனிப்பு ஒரு பழம் மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு பழமும் கூட. ஒரு மாம்பழத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 200 கிராம் தோராயமாக 150 கலோரிகளும் சுமார் 3 கிராம் நார்ச்சத்துக்களும் கிடைக்கும். ஸோ தினசரி நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சி தேவையில் 75% கிடைச்சிடுது. அதே போல் விட்டமின் ஏ தேவையில் 20% வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பி6, தாமிரம், விட்டமின் இ மற்றும் பொட்டாசியம் இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா அந்த மாம்பழம் தாங்க. அதே மாதிரி மாம்பழத்தில் கொழுப்பு, சோடியம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் தாராளமாக வந்து சாப்பிடலாம். மேலும் இயற்கை சர்க்கரைகள் வந்து இருக்குது. இந்த இயற்கை சர்க்கரைகளானது நார்ச்சத்துக்களோடு வந்து கலந்து இருக்குது அப்படின்றதுனால செயற்கை இனிப்பு வகைகளை விட இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உணவாக இருக்கும். அதனால் தாராளமாக மாம்பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்லாங்க. மேலும் சருமத்தை வந்து பிரகாசமாக வச்சுக்கணும் அப்படின்றதுல மாம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோடின் இது எல்லாமே கொலாஜானை வந்து உருவாக்கி கொடுக்கும். இந்த கொலாஜன் என்ன பண்ணும் அப்படின்னா மந்தமான சருமத்துக்கு பொலிவு கொடுக்கும். நீரோட்டமாக வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் தினமும் நீங்கள் ஒரு மாம்பழம் வந்து சாப்பிடுங்க. அது உங்கள் சருமத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பை வந்து கொடுக்கும். இயற்கையாகவே வந்து ஒரு பிரகாசமான ஒரு அழகை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது மாம்பழம் தான். நீங்கள் மாம்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னாவே ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக ஆரம்பிச்சிடும், நல்ல க்ளோவாக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி செரிமானத்துக்கு ரொம்ப உதவியானது அப்படின்னா மாம்பழத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாம்பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானத்தை வந்து ரொம்ப வந்து சிறப்பாக ரொம்ப ஸ்லோவாக வந்து நடத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் போன்ற இயற்கை நொதிகள் தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட அந்த உணவை உடைக்கிறதுல வந்து ரொம்பவே முக்கியமான பங்கு எடுத்துக்கும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே வயிறு வந்து சேராமல் போயிடும், வயிறு வந்து உப்பசமாக இருக்கும், இல்லைன்னா மந்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே அந்த டைமில் நீங்கள் ஒரு மாம்பழம் வந்து எடுத்து சாப்பிடுங்க. மாம்பழம் கிடைக்கிது அப்படின்னா இப்போலாம் மாம்பழ சீசன் தான், நிறைய மாம்பழம் இருக்கும். அதனால் எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜீரண மண்டலம் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும், செரிமானம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும், மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். ஸோ இதை கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குறதுல மாம்பழத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்புகள் இருக்குங்க. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நமக்கு நோய் தொற்றுகளில் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை வந்து தடுக்கணும் அப்படின்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கணும். இதை அதிகமாக்குறதுல மாம்பழத்துக்கு நிறைய பங்கு இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாம்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் வந்து மாம்பழம் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி கண்கள் வந்து வறண்டு போன மாதிரி இருக்குது, இல்லை சோர்வடைந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் மாம்பழம் வந்து சாப்பிடுங்க. அது நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா மாம்பழத்தில் விட்டமின் ஏவும் இருக்குது, அதே மாதிரி லுடின் இருக்குது, நியாசாந்தைன் அப்படின்ற ஒரு ஆக்சனேற்றிகள் இருக்குது. ஸோ இப்படி எல்லா ஆக்சனேற்றிகளும் இருக்கும் பொழுது உங்களுடைய கண் வந்து அந்த வறண்டு போகாமல் இருக்கிறது, சோர்வு அடையாமல் இருக்கிறது, வயது தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து உங்களை வந்து பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலைகளையுமே இந்த மாம்பழம் வந்து உங்களுக்கு செய்து கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கண்ணை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து மாம்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. அடிக்கடி வந்து மாம்பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி பசியை வந்து சமநிலைப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா மாம்பழத்துக்கு இருக்குது. ஏன்னா நல்ல பழுத்த ஒரு மாம்பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது நார்ச்சத்தோடு இருக்கும்.
கடித்து சாப்பிடும்போதே தெரியும். அதில் வந்து அந்த ஜூஸியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா? அதோட மட்டும் இல்லாமல் அந்த பழத்தில் இயற்கையான ஒரு இனிப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிறைவாக சாப்பிட்ட ஒரு உணர்வு வந்து கொடுக்கும். பசியை வந்து சமப்படுத்தி கொடுத்துரும். அதனால் அதிகமாக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். ஸோ சாப்பாடு சாப்பிட முடியாமல் அதிகமாக சாப்பிடாமல் போகும்போது என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் தானாக நடக்கும். உடம்புல வந்து ஆற்றல் வந்து அதிகமாக கிடைக்கும், பலப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் மாம்பழத்தை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம், பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆசைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா முடி தாங்க. அந்த முடியோடைய வலிமையை வந்து அதிகமாக்கறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது மாம்பழம் தான். ஏன்னா இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபோலேட்டு, விட்டமின் ஏ, சி இதுவும் தாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது. ஏன்னா உச்சந்தலையில் நம்மளுடைய முடிக்கு வந்து வலிமை வந்து கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா விட்டமின் ஏ, சி இதுதான். இந்த ஃபோலேட்டு தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். முடி வளர்ச்சியை வந்து இதுதான் வந்து ஊக்குவிக்கும். பருவகாலம் முழுவதுமே முடிகள் வந்து வலுவாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் மாம்பழம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து மாம்பழம் சாப்பிடும்பொழுது ரொம்ப வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு வந்து உற்சாகமாக நம்மளை வந்து வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ மாம்பழங்களில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகளும் மற்றும் நீர்ச்சத்துக்களும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். நம்ம உடம்புக்கு தேவையான இயற்கையான சக்தியை வந்து கொடுக்குது. அதனால் நம்ம எப்போதுமே வந்து ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப ஆக்டிவாக வந்து இருக்க முடியும். ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்கும் பொழுது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மாம்பழங்கள் வந்து செய்யுதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தில் விட்டமின் ஏ, சி, இ, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாமே வந்து இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை மட்டுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுலையும் மாம்பழத்துக்கு நல்ல பங்கு இருக்குது. ஏன்னா இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, தாதுக்கள் இருக்குது. அதனால் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கும். அதனால் பிபி பேஷண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாமான்னா தாராளமாக சாப்பிட்லாங்க. ஸோ மாம்பழத்தில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா விட்டமின் B6 வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் உடலுக்கு உடனடியாக வந்து நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சத்து. அதனால் இது மாம்பழத்தில் கிடைக்காதனால நீங்கள் மாம்பழம் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான ஆற்றல் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாம்பழம் தாங்க. ஸோ மாம்பழத்தில் ஃபோலேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது கர்ப்ப காலத்தில் கருவினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்கலாம் தினமுமே கொஞ்சம் மாம்பழம் வந்து சேர்த்துக்கோங்க. மாம்பழத்தில் என்சைம்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை உடனே வந்து செரிக்க வச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் வரவே வராது. ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகளாக மாம்பழங்கள் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக மாம்பழம் வந்து சாப்பிடுங்க. யாரெல்லாம் மாம்பழம் விரும்பி சாப்பிடுவீங்களோ இந்த அத்தனை விதமான பெனிஃபிட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த பதிவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் வந்து ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான தலைப்பில் சந்திக்கலாம்.